வணக்கம். தஞ்சாவூர் தொகுதி வந்து திமுகவுக்கு தான். அது கண்டிப்பா தெரிஞ்சிருச்சு. யாரு வேட்பாளர் அப்படிங்கிறதுல தான் ஒரு குளறுபடி ஓடிக்கிட்டே இருக்கு. தஞ்சாவூர் மாவட்டத்தில கிட்டத்தட்ட 8 சட்டமன்ற தொகுதி இருக்கு. இது ஒரத்தநாட தவிர மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா, திமுக கைப்பற்றிருச்சு. திமுக வந்து தஞ்சாவூர் தொகுதி திமுகவோட கட்டுப்பாட்டுல. இப்போ ஒரத்தநாடு தொகுதியுமே திமுகவுக்கு வந்துரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. ஆனா, இப்ப தஞ்சாவூர் தொகுதியில மிக முக்கியமா யார் யார் போட்டி போட போறா? யாருக்கு முக்கியத்துவம் இருக்கு? அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. அதில குறிப்பா பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்பர் 1 லிஸ்ட்ல இருக்கிறது மேயர் ராமநாதன். அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல இருக்கிறார். அப்புறமா பார்த்தீங்கன்னா, நடிகர் துரை சுதாகர் அவர் இருக்காரு. இப்போ சிட்டிங் எம்எல்ஏ டிகேஜி நீலமேகம் அவர் இருக்காரு. துணை மேயர் அஞ்சுகம் பூபதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்புறமா செந்தமிழ் செல்வன். இந்த 5 பேர் வந்து ரொம்ப லிஸ்ட்ல இருக்கிறாங்க. ஆனா குறிப்பா பார்த்தீங்கன்னா, மேயர் ராமநாதனுக்கு தான் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவரு போட்டி போட்டாலும் ஈஸியா சுலபமா ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி திமுகவினரே நினைக்கிறாங்க. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப மேயரா இருக்கிறாரு ராமநாதன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கான வாய்ப்புகள், தொண்டர்கள், விசுவாசிகள் அப்படின்னு சொல்லி நெறைய பேர் அதிகமாகவே இருந்துகிட்டே இருக்கிறாங்க. ஆனா, இதுல வந்து குறிப்பா பார்த்தீங்கன்னா, வேட்பாளர் தேர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அந்த வேட்பாளர் தேர்வ மாவட்ட செயலாளர் யாருக்கு பரிந்துரை பண்ண போறாரு? அவர் பரிந்துரை பண்ணுறது தான் வந்து திமுக தலைமை ஏற்றுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மாவட்ட செயலாளர் துரை சந்திரசேகரன் வந்து வேட்பாளர் லிஸ்ட்டில் யாருக்கு முன்னுரிமை கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துட்டையும் பார்த்தீங்கன்னா அவர் உனக்கு தான்ப்பா சீட்டு, மேயரை பார்த்தாருன்னா உனக்கு தான்ப்பா சீட்டு, நடிகர் துரை சுதாகரை பார்த்தாருன்னா உனக்கு தான்ப்பா சீட்டு அப்படின்னு சொல்கிறாரு. அஞ்சுகம் பூபதியை பார்த்தாலும் அப்படி தான் சொல்கிறாரு. செந்தமிழ் செல்வனை பார்த்தாலும் அப்படி தான் சொல்கிறாரு. இப்படி எல்லாத்துட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா, உனக்கு தான் சாமி சீட்டு, நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ தான் வந்து தஞ்சாவூர் எம்எல்ஏ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதில் மேயர் ராமநாதன் வந்து அவர் நின்றார் அப்படின்னா கண்டிப்பாக திமுக திரும்பவும் ஆட்சி அமைச்சது அப்படின்னா அவருக்கு அமைச்சரவையில் இடம் கிடைக்கும் அப்படிங்கிறனால அவருக்கான முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் திமுகவில் வந்து பலர் இவங்களை தாண்டி நிறைய பேர் வந்து போட்டி போடுறாங்க. திமுகவில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நீலமேகம் போட்டி போட்டார். அதிமுக வேட்பாளரை விட அறிவுடை நம்பியை விட கிட்டத்தட்ட ஒரு 45,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சார் நீலமேகம். நீலமேகம் இந்த முறை வாய்ப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. கடந்த முறை பார்த்தீங்கன்னா அதிமுகவில் சரவணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் தான் வேட்பாளராக இருந்தார். அவரை தான் வந்து நீலமேகம் வீழ்த்தினார். இந்த தடவை வந்து அதிமுக சார்பாக அவர் தான் போட்டி போடுவார். சரவணன் தான் போட்டி போடுவார் அப்படிங்கிறனால அவர் என்ன செய்கிறாரு, திமுகவுக்குள்ள இப்பயே தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாரு. எடப்பாடி பழனிசாமி வேட்பாளர் அறிவிக்கிறாரோ இல்லையோ, நமக்கு இந்த தொகுதி கன்ஃபார்ம் அப்படி எடப்பாடி பழனிசாமி கொடுக்கல அப்படின்னாலும் நாங்கள் களத்தில் இறங்கி வேலை பார்ப்போம்ல அப்படிங்கிற மாதிரி அவரும் இறங்கி வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. திமுகவில் வந்து யார் வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை முடிஞ்சுச்சு அப்படின்னா அவங்களும் களத்தில் வெறும் ஜரூராக இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏறக்குறைய குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இப்பயே மேயரோட ராமநாதனோட ஆதரவாளர்கள் எல்லாமே களத்தில் இறங்கி வேலை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. தஞ்சாவூர் தொகுதி அவரு தான் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லி அவருடைய ஆதரவாளர்கள்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இந்த சரவணன் வந்து எப்படி வந்து அவர் களத்தில் இறங்கி வேலை பார்க்குறாரு, தொடர்ந்து இது திமுக கோட்டையாக இருக்கு அப்படின்னு சொன்னால் 2011 2016லலாம் இது அதிமுக வெற்றி பெற்று தேர்தல்ப்பா, தொகுதிப்பா இது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ யாருப்பா அதிமுக தலைமையில் இருந்தால் ஜெயலலிதா தலைமையில் இருந்துச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் ஈஸியாக ஜெயிக்கிறதுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. வேட்பாளரெல்லாம் பார்க்கல. அதிமுகவோட தலைமை யார் அப்படின்னு சொல்லி தான் மக்கள் ஓட்டு போட்டாங்க. இவங்க இந்த தலைமை வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணணும், நம்மளை ஆதரிக்கும், நமக்கு ஒரு பிரச்சனைனா குரல் கொடுக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. இப்போ அந்த நம்பிக்கை இருக்கா? ஸ்டாலின் மேலே வச்சுருக்க நம்பிக்கை எடப்பாடி பழனிசாமி மேலே மக்கள் வச்சுருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் தஞ்சாவூர் பகுதியில் அதிகமாகவே இருக்குது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, ஸ்டாலினை நம்புகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் மக்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க. இதனால பார்த்தீங்கன்னா இந்த தடவை வந்து திமுகவில் வந்து தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறனால இந்த ஜெயிக்கக்கூடிய தொகுதி அப்படின்னா எல்லாருமே போட்டி போடுவாங்கல்ல. இப்போ வந்து என்னென்னா ஒரு பெரிய பட்டாளமே இருக்குது. ஆனால் இதில் வந்து மேயரோட பேர் மட்டும்தான் அடிக்கடி இது பண்ணுது. அவர் வந்து மேயர் வந்து அவர் வீட்டு மாடியிலே வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் போட்டிருக்கிறார். ஆஃபீஸில் வந்து அவர் சுவர், அந்த பின்னாடி அவர் உட்காந்துருக்க பின்னாடி ஒரு சுவர் இருக்குது. அந்த சுவர் வந்து ஒரே இது கல்லில் ஆனதில் முதலமைச்சர் படம், துணை முதலமைச்சர் படம் அழகாக இருக்குது. தலைமுறை தாண்டி இந்த தலைமுறை தாண்டி எந்த தலைமுறை எத்தனை தலைமுறை வந்தாலும் இந்த இடத்துல முதலமைச்சர் ஸ்டாலின் படமும் துணை முதலமைச்சர் உதயநிதி படமும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு இது ராஜஸ்தான்லேருந்து ஒரே கல்லில் ரொம்ப கஷ்டப்பட்டு செதுக்கப்பட்ட ஒரு சிற்பத்தை வந்து வச்சுருக்கிறார். இதை நிர்வாகிகள் வர கட்சிக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்க வரும்போதெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். என்னடா இது எத்தனை தலைமுறை தாண்டினாலும் இப்படி ஒரு விசுவாசியை பார்க்க முடியுமா மேயரை அப்படிங்கிற மாதிரி, ராமநாதனை பார்க்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி யோசனை அவங்களுக்குலாம் இருக்குது. அவர் கொடுத்தா பரவாயில்ல அப்படின்னு யோசிக்கிறாங்க. திமுக தலைமையும் அதை தான் யோசிக்குது. மாவட்ட செயலாளர் துரை சந்திரசேகரனும் அதை தான் யோசிக்கிறாரு.
ஆனால் வந்து அடுத்தடுத்து அவங்க நடிகர் இருக்கார்ல துரை சுதாகர், இவர் வந்து வந்து பார்த்தீங்கன்னா இவர்கிட்டயும் பணம் பலம்லாம் இருக்குது. யார் நன்கொடை அப்படின்னு போய் கேட்டாலும் கொடுக்கக்கூடிய ஒரு நபர் தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இவரும் தனக்குன்னு ஒரு பெயர், ஒரு கூட்டம், ஒரு நிர்வாகிகள் எல்லாமே வச்சிருக்கிறாரு. ஆனாலும் மேயர் அளவுக்கு அவரால செயல்பட முடியுமா? அப்படிங்கிற மாரி இருந்தாலும், அவர்ட்டயும் வந்து துரை சந்திரசேகர் மாவட்ட செயலாளர் வந்து, "உனக்கும் சீட்டு உண்டுப்பா" அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. அப்புறமா துணை மேயர் அஞ்சுகம் பூபதி, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, பெண்கள் மத்தியில கொஞ்சம் பவர்ஃபுல்லா செயல்படக்கூடியவங்க. மார்பக புற்றுநோய் அத பத்தி சம்மந்தமா கல்லூரிகள்லாம் போய் வந்து அது சம்மந்தமா ஒரு விளக்க உரை, விரிவுரை, பரப்புரை எல்லாமே செய்றாங்க. அதனால மக்கள் மத்தியிலும் சரி, மாணவிகள் மத்தியிலும் சரி, பெண்கள் மத்தியிலும் குறிப்பா அவங்க மத்தியில வந்து பூபதி அஞ்சுகம் பூபதி வந்து பேர் வந்து ரொம்ப ஃபேமஸ் தான். அதனால வந்து இந்த தடவ தனக்கு வந்து சீட்டு கிடைக்கும் அப்படின்னு அஞ்சுகம் பூபதி நம்புறாங்க, நினைக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு தஞ்சாவூர் தொகுதி குடுப்பாங்களா? அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எல்லாத்துக்குமே இருக்கு. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் தொகுதிய தாண்டி ஒரத்தநாடு தொகுதிய வந்து அவங்களுக்கு குடுக்கலாம். ஏன்னா வைத்திலிங்கம் வந்து ஒரத்தநாடு தொகுதியில இருக்கிறாரு. அவரு வந்து இப்ப தொகுதி மாறிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர் மைண்ட்ல இருக்கு. அதனால அவர் பட்டுக்கோட்டை சைடு போயிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி அவர் பட்டுக்கோட்டை சைடு போயிட்டாருன்னா, அஞ்சுகம் பூபதிக்கு வந்து ஒரத்தநாடு தொகுதிய ஒதுக்கிடலாம். ஏன் அவர் வைத்திலிங்கம் பட்டுக்கோட்டை தொகுதிக்கு போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் அதிமுகவுல இருக்கிறாரு. அதிமுகவுல இருந்தாரு. இப்ப திமுக சைடு வந்துட்டாரு. அப்ப அவர் அதிமுக எம்எல்ஏ இருந்தபோது பார்த்தீங்கன்னா, திமுகவினர் கடுமையான விமர்சனம்லாம் பண்ணாரு. அதனால திமுககாரங்க திடீர்னு இவர் வந்து திமுகவில் சேர்ந்துட்டாரு, நமக்கு கிடைக்கிற வாய்ப்பை வந்து பறிச்சுட்டாரு அப்படிங்கிற ஒரு கோபமும் இருக்கும். ஏற்கனவே அதிமுகவில் இருக்கிறவங்களுக்கு வந்து வைத்திலிங்கம் திடீர்னு கட்சி மாறிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணமும் இருக்கும். இந்த 2 பேருமே வந்து நமக்கு எதிராக ஓட்டு போட்டாங்கன்னா நம்ம தோத்துருவோம் அப்படிங்கிற ஒரு பயம் அவருக்கு இருக்கு. அதனால திமுக தலைமையும் வந்து வைத்திலிங்கத்தை ஒரத்தநாடு சைடுல இருந்து பட்டுக்கோட்டை சைடு நவுத்திட்டு இந்த இடத்துல ஒரத்தநாடுல வந்து அஞ்சுகம் பூபதியை வேட்பாளராக நிறுத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சுகம் பூபதிக்கு கண்டிப்பாக தஞ்சாவூர் தொகுதி கிடைக்குதோ இல்லையோ அவங்களுக்கு ஒரத்தநாடு தொகுதி கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா இன்னொருத்தர் செந்தமிழ் செல்வன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவர் வந்து துரை சந்திரசேகரோட மாவட்ட செயலர் துரை சந்திரசேகரோட ரொம்ப செல்லப்பிள்ளை அப்படின்னு சொல்லலாம். அடிக்கடி இவங்களெல்லாம் காரில் பார்க்கலாம். துரை சந்திரசேகர் வந்து கண்டிப்பாக செந்தமிழ் செல்வனையும் பரிந்துரை பண்ணுவார். மாவட்ட செயலர் ஒரு 3 பேரை பரிந்துரை பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களையும் கண்டிப்பாக பரிந்துரை பண்ணுவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஸில் மிக முக்கியமாக இருக்கிறது 3 பேர். அந்த 3 பேரில் வந்து முதல்ல வந்து இருக்கிறது மேயர் சன் ராமநாதன், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா துரை சுதாகர், அதுக்கப்புறமா செந்தமிழ் செல்வன். இந்த 3 பேருக்கான வாய்ப்புகள் தஞ்சாவூர் தொகுதியில் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதோட மேல் இடத்தோட ஒரு செல்வாக்கு அப்படின்னு ஒன்று இருக்கணும்ல. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினோட மிக நெருக்கமாக மேயர் இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது. துணை முதலமைச்சர் உதயநிதியோட பரிந்துரை வந்து கண்டிப்பாக சன் ராமநாதனுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படிங்கிற பார்க்கும்போது பார்த்திங்கன்னா திமுகவில் தஞ்சாவூர் தொகுதியில் சன் ராமநாதன் கண்டிப்பாக வேட்பாளராக தேர்வு செய்யப்படுவார், வேட்பாளராக போட்டி போடுவார், கண்டிப்பாக வெற்றி பெறுவார். அமைச்சரவையில் அவருக்கு ஒரு இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி திமுக தரப்பினர் வந்து ஒரு நம்பிக்கையாக சொல்லிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி. நீங்கள் தஞ்சாவூர் தொகுதியை சேர்ந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா சன் ராமநாதன் கண்டிப்பாக போட்டி போடுவார், அவர் வெற்றி பெறுவார், அமைச்சராவாரா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.